ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5வது டெஸ்ட்ல ஆகாஷ் தீப் அவர்கள் விளையாடல. காயம் காரணமாக அவதிப்பட்டு அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா அவர்கள் சேர்க்கப்பட்டாரு. இருந்தாலுமே ஆகாஷ் தீப்புக்கு லேசான காயம் மட்டுமே இருந்ததால அவர் ஒரு வாரத்துல குணமடைந்து விடுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இதனால விஜய் ஹசாரே டிராபி தொடருக்கான பெங்கால் அணியில ஆகாஷ் தீப் அவர்கள் இணைவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பெங்கால் அணியானது ஜனவரி 9ஆம் தேதி ஹரியானாவை எதிர்த்து விளையாடவுமே இருக்காங்க. இந்த போட்டிக்காக ஆகாஷ் தீப் அவர்கள் பயிற்சி செய்ய ஆரம்பித்த நிலையில ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் போது ஏற்பட்ட காயம் வலியை கொடுத்திருக்கார். ஆகாஷ் தீப்பை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர காயம் இருப்பது தெரிய வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவரை பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அனுப்ப முடிவுமே பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர்ல காபா மற்றும் மெல்போர்ன்ல 77.5 ஓவர்களை ஆகாஷ் தீப் அவர்கள் வீசினார். அதுல 54 சராசரியில 5 விக்கெட்டுகளை மட்டுமே எடுக்க முடிந்தது. ஆகாஷ் தீப் பந்து வீச்சுல ஃபீல்டர்கள் சில கேட்ச்களை தவற விட்டிருந்தாங்க. இதனால இவருடைய விக்கெட்டுமே கொஞ்சம் கம்மியாகத்தான் இருந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பும்ரா அவர்களுமே காயத்துல அவதிப்பட்டிருக்காரு. இவரை அடுத்து ஆகாஷ் தீப் அவர்களுமே பின்வாங்கியிருக்காரு. இந்திய அணியுடைய சாம்பியன்ஸ் டிராஃபில எந்தெந்த பவுலர்கள் தான் இடம்பெறுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் பிசிசிஐக்கு தற்போது வந்திருக்கா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதற்கான முறையான அறிவிப்பை அவங்களே வெளியிடுவாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.